வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் உக்ரைனுக்கான உதவியை நிறுத்த வேண்டும் என்று சமிக்ஞை செய்த பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இன்று வியாழக்கிழமை அவசர பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஒரு மாதத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை சார்ந்து உக்ரைனுக்கான அமெரிக்க ஆதரவை விலக்கிக் கொண்டதால் பாதுகாப்பு பங்காளியாக இருந்து அமெரிக்காவின் நம்பகத்தன்மை மற்றும் பழைய உறுதிமொழிகளை ஐரோப்பிய தலைவர்கள் பலர் இப்போது நம்ப தயாராக இல்லை. அடுத்த திங்கட்கிழமை பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் ஐரோப்பிய உச்சி மாநாடு வரை காத்திருக்காமல் ஐரோப்பிய தலைவர்கள் புதிய அவசரத்தை மனதில் கொண்டு இன்று வியாழக்கிழமை அவசர பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ளனர். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுக்கும் விதத்தில் உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ விநியோகங்களை இடைநிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டார் என்று ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் பரவலாக கருதப்படுகிறது என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைனில் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் பெரும்பகுதியை ரஷ்யாவுக்கு கொடுத்துவிட்டு சமாதான ஒப்பந்தம் செய்வதே ட்ரம்பின் திட்டம் என்ற கருத்தும் ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் உள்ளது. ஆனால் ஐரோப்பாவின் நிலைப்பாடு அதுவல்ல. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் 27 நாடுகளுக்கு எழுதிய கடிதத்தில் நமது வாழ்நாளில் நாம் யாரும் கண்டிராத அளவில் தெளிவான ஆபத்தை ஐரோப்பா தற்போது எதிர்கொள்கிறது. எங்களின் அடிப்படை அனுமானங்கள் சில அவற்றின் அடிப்படையிலேயே சிதைக்கப்படுகின்றன என்று எச்சரித்தார். இன்று நடைபெறவுள்ள அவசர சந்திப்பில் ஐரோப்பிய தலைவர்கள் பாதுகாப்பு செலவினங்களுக்காக அதிக பணத்தை அணுகுவதற்கான வழிகளை பரிசீலிப்பார்கள் மற்றும் அதன் மீதான கட்டுப்பாடுகளை எளிதாக்குவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வியாழக்கிழமை கூட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். காரணம், அது ஒரு ஐக்கிய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஏனெனில் ஐரோப்பிய ஒன்றியம் கூட்டமைப்பு செய்யும் பலவற்றுக்கு ஒருமித்த ஆதரவு தேவைப்படுகிறது. என்ன நடந்தாலும் இந்த சந்திப்பு உக்ரைனின் மிக முக்கியமான தேவைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. காரணம், அதற்கு அதிக கால அவகாசம் எடுக்கும். அமெரிக்க முடக்கத்தால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு விநியோக வெற்றிடத்தையும் நிரப்புவதற்கு அதிக ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை அவசரமாக தயாரிப்பதை இன்றைய கூட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. பெல்ஜிய கிளியரிங் கவுன்சில் உள்ள முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் மதிப்பிடப்பட்ட 183 பில்லியன் யூரோ பணம் பற்றி ஒருவேளை பேசப்படலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. 183 பில்லியன் யூரோ கிட்டத்தட்ட 196 பில்லியன் டாலருக்கு சமமான பணம். இது ரஷ்யாவுக்கு தடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தடை செய்யப்படாது. இது கைப்பற்றக்கூடிய தயாராக பணத்தின் களஞ்சியம். உக்ரைனின் ஆயுதப்படைகள் இன்னமும் 1000 கிலோமீட்டர் முன்வரிசையில், குறிப்பாக கிழக்கு டொனட்ஸ்க் பகுதியில் ரஷ்யாவின் முன்னேற்றங்களை மெதுவாக போராடி வருகின்றன. இதுவரை நடந்த போரில் பல்லாயிரக்கணக்கான படையினரும் 12,000க்கும் மேற்பட்ட உக்ரைன் பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர். அதைவிட பல மடங்கு ரஷ்ய துருப்பினர் கொல்லப்பட்டுள்ளனர். உக்ரைனால் போருக்கு தேவையான ஆயுதங்களை பெற முடிந்தால் அது தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிந்து ஆக்கிரமிப்பை மீட்க நினைக்கின்றது. அந்த போரில் ரஷ்யாவுக்கும் இராணுவ மற்றும் பொருளாதார இழப்புகள் ஏற்படும். ரஷ்யாவின் இராணுவ பலம் இழக்க ஐரோப்பாவின் பாதுகாப்பு அதிகரிக்கும் என்பதே ஐரோப்பிய சூத்திரம். வியாழன் உச்சி மாநாட்டின் கவனம் ஐரோப்பா அமெரிக்க பாதுகாப்பு குடையின் மீது பல தசாப்தங்களாக தங்கியிருந்த நிலையில் அதன் சொந்த பாதுகாப்பை வழங்குவதற்கும் உக்ரைனுக்கு உதவுவதற்கும் எப்படி விரைவாக ஐரோப்பிய ஒன்றியத்தை மாற்றி அமைப்பது என்பதுதான். ஜெர்மனியின் அடுத்த ஜனாதிபதியாக இருக்கும் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் நேற்று புதன்கிழமை அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது நாடு மற்றும் ஐரோப்பிய கண்டத்தின் தற்காப்பு திறனை பலப்படுத்த மிக விரைவாக பெரிய முயற்சிகளை ஐரோப்பா மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்று கூறினார். ஜெர்மனியின் அடுத்த அரசாங்கத்தின் வருங்கால பங்காளிகள் அதிக பாதுகாப்பு செலவினங்களை அனுமதிக்க நாட்டின் விதிகளை தளர்த்த முயல்கின்றனர். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடே இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் ரஷ்யாவின் ஆயுதப்படைகள் மற்றும் ஒரு ஐரோப்பிய நாட்டின் மீது தாக்குதலை தொடங்கும் என்று கணிப்பிடுகிறார். நேட்டோ நாடுகள் தங்கள் இராணுவ வரவு செலவு திட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் ஐரோப்பியர்கள் 5% வரை செலவழிக்க வேண்டும் என்று கோருகிறது. நேட்டோவின் அளவுகோல் குறைந்தபட்சம் 2% தாண்டியது. 7 ஐரோப்பிய கூட்டாளிகள் இன்னமும் அந்த இலக்கை விட குறைவாக உள்ளனர். நேட்டோ புள்ளி விவரங்களின்படி அமெரிக்கா சுமார் 3.4% செலவழிக்கிறது. கடந்த ஆண்டின் பென்டகோன் தணிக்கை நிலுவையில் உள்ளது. வான் டெர் லேயன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக கிளையான ஐரோப்பிய ஆணையம் நிதி சந்தைகளில் 150 பில்லியன் யூரோ வரை திரட்ட வேண்டும் என்று முன்மொழிந்தார். அவை உறுப்பு நாடுகளுக்கு கடனாக கொடுக்கப்படும் அல்லது உக்ரைனுக்கு அனுப்பப்படும் புதிய இராணுவ உபகரணங்களை வாங்கலாம்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் பெரிய நீண்டகால வரவு செலவு திட்டத்தில் உள்ள மற்ற துறைகளிலிருந்து நிதியை விடுவிப்பதும் அதன் கடுமையான கடன் விதிகளை தளர்த்துவதும் ஐரோப்பிய கமிஷனின் நோக்கமாக உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு நாடும் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.5% அதிகமாக பாதுகாப்புக்காக முதலீடு செய்யலாம். உக்ரைனின் பாதுகாப்பு துறையுடன் அதிக ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொள்வது குறித்தும் அதை ஐரோப்பிய தொழில்துறை வலையமைப்பில் ஒருங்கிணைக்க உதவுவது குறித்தும் ஐரோப்பிய தலைவர்கள் இன்று விவாதிப்பார்கள். உக்ரைனில் ஆயுதங்களின் உற்பத்தி செலவுகள் மிகவும் குறைவாக உள்ளன. மேலும் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை வழங்குவதற்கான ஒப்பீட்டளவில் விரைவான வழியை வழங்குகிறது. இது செலன்ஸ்கி பாராட்டிய ஒரு அணுகுமுறை. அவர் தெரிவித்த போது, கடந்த ஆண்டு மட்டும் உக்ரைனிய மற்றும் கூட்டாளர் முயற்சிகளுக்கு நன்றி, நாங்கள் பல்வேறு வகையான 1.5 மில்லியன் ஆளற்ற விமானங்களை தயாரித்துள்ளோம். உக்ரைன் இப்போது ஆளற்ற விமான போரில் உலக தலைவராக உள்ளது. இதுவே எங்களின் வெற்றி. ஆனால் இது எங்கள் வெற்றியும் கூட என்று அவர் இந்த மாத தொடக்கத்தில் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் கூறினார். உக்ரைனின் எந்த ஒரு சமாதான உடன்படிக்கையையும் எதிர்கால அமைதி படைக்கான சாத்தியமான ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவும் எடை போடப்படும். பிரிட்டனும் பிரான்சும் அந்த முயற்சியில் முன்னணியில் உள்ளன. இது பல ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம். ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு சவாலை எதிர்கொள்கிறது. 2 நாடுகள் என்ற வடிவில் அந்த சவால் உள்ளது. ஹங்கேரியும் ஸ்லோவாக்கியாவும் உக்ரைனுக்கான ஆதரவை குறைமதிப்புக்குட்படுத்தி உள்ளன. ஹங்கேரி வியாழன் உச்சி மாநாட்டுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு கூட்டு அறிக்கையை வீட்டோ செய்ய போவதாக அச்சுறுத்துகிறது. ஆனால் எந்த ஒரு பெரிய பாதுகாப்பு அல்லது நிதி முடிவுகளை ஹங்கேரியால் தடுக்க முடியாது என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறை. அதே நேரத்தில் ஹங்கேரியால் முடிவெடுத்தலை சில வாரங்களுக்கு தாமதப்படுத்த முடியும்.